மனுஷா ஊருமா இது சூப்பரா இருக்கு மனுஷா. நீ ரூம் அரசியலா இருக்கட்டும். அப்பா கிட்ட சண்டை போட்டு வந்தேன்னு சொன்னல, என்ன சண்டை? அப்பா கிட்ட எம்ஜிஆர் மாதிரி கத்தி சண்டையா போட முடியும்? வாயால தான் கத்தி கத்தி சண்டை போட்டு வந்தேன். ஐயே அறிவாளி, நீ எப்படி சண்டை போட்டன்னு கேக்கல, உனக்கும் அப்பாக்கும் எதனால சண்டைன்னு கேட்டேன். அப்படி தெளிவா கேளு மனுஷா. மொட்டை மொட்டையா பேசினா எனக்கு எப்படி புரியும்? சரி, அப்பாக்கும் உனக்கும் எதனால சண்டை சொல்லு. பின்ன மனுஷா, எப்ப பார்த்தாலும் உன் வயசு பசங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, நீ மட்டும் இன்னும் இப்படியே இருக்கியடா வேலைக்கு போகாம அப்படின்னு சொன்னா கோவம் வருமா வராதா? இப்ப வருதுல, இதே மாதிரிதான் எனக்கும் கோவம் வந்துச்சு. அதனாலதான் போயா நீயும் வேணா உன் ஊரை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல மனுஷா, வரும்போது அப்பா கிட்ட என்னமா சொல்லிட்டு வந்தேன், சென்னைக்கு போறேன், எப்படியாவது வேலை பார்த்து பெரிய ஆளாய் காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்க மனுஷா. நீ சவால் விட்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும், இங்க இன்ஜினியரிங் படிச்சவனே வேலை வெட்டி இல்லாம சிங்கிள் டீக்கு சுத்திக்கிட்டு இருக்கான். நீ 8ஆம் கிளாஸ் கூட ஒழுங்கா படிக்கல, நீ எப்படி முன்னுக்கு வர போற? இங்க வந்து என் உயிரை மனுஷா வரலாறு தெரியாம பேசாத. இன்னைக்கு முன்னணியில இருக்கிறவங்களோட அத்தனை பேர் பின்னணியை எடுத்து பாரு. அவங்களும் ஒரு காலத்துல சென்னைக்கு பொழைக்க வழி தேடி வந்தவங்க தான். ஆனா இப்ப அவங்களாம் முன்னேறி இல்ல. அதே லிஸ்ட்ல நானும் வரல, வந்து காட்டுறேன். வடிவே, இந்த வாயில வடை சுட்டு விக்கிற வேலையெல்லாம் இங்க நடக்காது. நீ நோகாம நோம்பு கும்பிடுறவன், உன்னால உழைச்செல்லாம் முன்னுக்கு வர முடியாது. வந்தது வந்துட்ட, ஏதோ 2 நாள் இந்த வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு ஊரை பக்கம் போய் சேரு. ஏன் உயிரை வாங்காத. இங்க பாரு வனஜா, நான் வில்லேஜுக்கு எண்டு கார்டு போட்டு பட்டணம் பிரவேசம் பண்ணிட்டேன். எந்த அக்னி பரீட்சைக்கு நான் தயாராயிட்டேன். என்ன ஊருக்கு பேக்கப் பண்ற வேலையை மட்டும் விட்டுடு. இப்ப எனக்கு பசிக்குது, வந்து சாப்பாடு போடு. நான் வந்து சாப்பாடு போடுறதா? கீழே கிச்சன்ல போய் பாத்தீங்கன்னா சமையல்காரி இருப்பா, அவகிட்ட போய் கேளு, என்ன வேணுமோ சமைச்சு கொடுப்பா, சாப்பிடு. எது? நான் சமையல்காரி கிட்ட போய் சாப்பாடு போட சொல்லுவா? எதுக்கு? நீ யாருன்னு தெரியாது வெளியே போன அனுப்புறதுக்கா? இங்க பாரு, நீ வந்து எனக்கு சாப்பாடு போடு. இங்க பாரு, நீ என் பெரியம்மா பையன்னு சொல்லு, நல்லா கவனிப்பாங்க. போய் சாப்பிடு போ. அது வந்து வனஜா. ஐயோ போன வனஜா, இன்னொரு தடவை சொல்லு. அதானே எங்க மரியாதை கொடுத்துட்டேன்னு பார்த்தேன். இவ்வளவு பெரிய வீட்டுல கிச்சன் எங்க இருக்குன்னு நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பேன்? இது வீடு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கே. இவன் வேற இங்க வந்து டேரா போட்டிருக்கானே, நம்மளால முடியாது. இவனை எப்படியாவது முதல்ல ஊருக்கு பேக் பண்ணி அனுப்பணும். டிராபிக்ல மாட்டி ஒரே டயர்டா இருக்கு. ஏதாவது கோலா குடிக்கணும் போல இருக்கே. குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லலான்னு பார்த்தா யாரையுமே காணோம். நானே எடுத்து குடிக்கணும் போல இருக்கா. அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு காலையிலும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. கிச்சனுக்கு போ, சமயக்காரி இருப்பா, உனக்கு என்ன வேணுமோ சமைச்சு கொடுப்பான்னு மனஜா சொன்னா. ஆனா கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லாம விட்டாலே. கிச்சன் இங்கதான் இருக்கு. சாப்பாடு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். என்னது இது? கிச்சன் பணக்காரன் குடிக்கிற ஒயின் ஷாப் மாதிரி இது. அடேங்கப்பா, அகிலாக்கா விட்டு சமயக்காரியே டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு செழிப்பா இருக்காளே. நல்ல சாப்பாடும் நல்ல சம்பளமும் கொடுப்பாங்க போல. சரி சரி, நம்ம வந்து வேலையை பார்ப்போம். ஏமா இந்தாமா, இங்க பாருமா, இங்க வாமா. வேலைக்காரி என்ன சென்ட் போட்டா தெரியல, பிரமாதமா இருக்கே. ஆமா, சாப்பிட என்ன இருக்கு? ஆமா, யார் நீ? யாரு நீயா? சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா இது இருக்குன்னு சொல்லணும். அதுதான் சமயக்காரிக்கு அழகு லட்சணம். அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன பார்த்து யார் நீ நான் கேக்குறேன். இங்க பாரு, எனக்கு பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு முதல்ல அதை சொல்லு. ஏய், ஜஸ்ட் ஷட் அப். நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. பாரா, அகிலாக்கா விட்டு சமயக்காரி கூட இங்கிலீஷ்ல பேசுறா. எல்லாம் வாழ்வுதான். நீ சமயக்காரின்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். ஆனா நீதான் நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஏய், நீதான் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நான் தான் முன்னாடில இருந்து கேட்டுட்டு இருக்கேன்ல, யார் நீ? நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த?
என்னதான் இருந்தாலும் அகிலா அக்கா சமயக்காரிக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்துருக்காங்க. அதிகாரம் தூள் பறக்குது. இங்க பாருமா, நான் அகிலா அக்காவோட சொந்தக்காரன், வனஜாவோட பெரியமா பையன், தெரியுமா? ஓ வனஜா ஆண்டி, வனஜா ஆண்டி வாங்க. இவ எதுக்கு இப்படி கத்துறா? இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு இது வேற. டேய், எது கத்துற? இதுக்கு முன்னாடி மீன் மார்க்கெட்ல வேலை செஞ்சியா? ஆளையும் கம்பளையும் பாரு. யார் இவரு? புதுசா இருக்காரு. மித்ரா கிச்சன்ல என்ன பண்றா? வனஜா ஆண்டி வர மித்ரா. வா வனஜா, வந்து இந்த வேலைக்காரி என்னன்னு கேளு. மாட்டினியா? என்ன இங்க என்னாச்சு மித்ரா? என்ன ஆச்சா? இதுக்குதான் வனஜா நீ வான்னு கூப்பிட்டேன். நீ தான் கிச்சனுக்கு போ, அங்க சமைக்காரி இருப்பா, நீ எது கேட்டாலும் சமைச்சு கொடுப்பான்னு சொன்ன. இங்க வந்து சாப்பிட என்னமா இருக்குன்னு கேட்டா அதுக்கு இவ தேவையில்லாம மரியாதை இல்லாம பேசுறா. உடனே அவளை சீட்டை கீச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பு வனஜா. தலை எழுத்து. உன்னதான் நான் முதல்ல ஊருக்கு அனுப்பணும். வனஜா, ஆஃப்டர் ஆல் ஒரு சமயக்காரி, அவளுக்காக ஒரு கூட பிறக்காத அண்ணன், ஒண்ணு விட்ட அண்ணன் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புறியா? திரும்ப திரும்ப சமையல்காரின்னு சொல்லாதடா. பின்ன சூனியக்காரின்னு சொல்லுவா? அவ இந்த வீட்டோட மூத்த மருமக. இது மூத்த மருமகளா? ஆமா, காதல் கல்யாணமா இல்ல அகிலாக்கா பார்த்து வச்ச கல்யாணமா? அகிலாக்கா பார்த்து வச்சதுதான். ஆனா இன்னும் கல்யாணம் எல்லாம் எதுவும் நடக்கல. அதான பார்த்தேன். ஆமா, அகிலாக்கா எல்லாத்தையும் பார்த்து பார்த்தா செலக்ட் பண்ணுவாங்க. மருமக விஷயத்திலயும் கோட்டை விட்டாங்க. ஆண்டி என்ன குளிர்தா? ஆள் ஓவரா பேசுறாரு, கொஞ்சம் அடக்கி வைங்க. ஏமா, அடக்கி வைக்க நான் அர்ஜென்ட்டா வந்த யூரினா இல்ல அயன் பண்ண சொக்காவா? சும்மா இருக்க மாட்டியா? மித்ரா, நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. இங்க ஏய் வாடி இங்க. இங்க என்ன படமா காமிச்சிட்டு இருக்காங்க, வெளியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இவதான் இந்த வீட்டு சமையல்காரி. இவதான் மருமக மாதிரி இருக்கா? ஏண்டி, கிச்சன்ல இல்லாம நீ எங்கடி ஊர் சுத்த போன? பாரு, மித்ராவ சமையல்காரி நினைச்சிட்டு இருக்காங்க. மித்ரா சமையல்காரி இல்ல, நான் தான் இந்த வீட்டுக்கு சமையல்காரின்னு உன் வாயை திறந்து சொல்ல மாட்டியா? மித்ரா, நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. இவர் என் அண்ணன் தான். ஏதோ தெரியாம உன்னை பார்த்து சமையல்காரின்னு நினைச்சிட்டாரு. இனிமே அப்படிலாம் எதுவும் நடக்காது. பாக்குது பாரு பேய் பொம்மை. இங்க பாரு வடிவு, அவ சமையல்காரி இல்ல, தோ நிக்கிறாளே இவதான் சமையல்காரி. உனக்கு ஏதாவது வேணும்னா இவகிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடு, புரிஞ்சுதா? இங்க பாருடி, இவர் ஊர்ல இருந்து வந்திருக்காரு, என் சொந்தக்காரர் தான். அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு சமைச்சு கொடு. பா மித்ரா, வாயை மூடிட்டு சாப்பிடு. கெட்டப்ப பாரு, நல்லா ரத்த காட்டேரி மாதிரி. அண்ணே, நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்க? என்னமா சொன்ன? அண்ணா நான் சொன்னேன். ஆமா அண்ணே, உங்களை பார்த்ததும் எனக்கு அண்ணனை கூப்பிடணும்னு தோணுச்சு. நான் அப்படி கூப்பிடலாமா அண்ணே? என்ன அண்ணான்னு கூப்பிட வேண்டிய வனஜா பேர் சொல்லி கூப்பிடுறா. ஆனா நீ யாரோ எவரோ வாய் நிறைய என்ன அண்ணான்னு உரிமையோட கூப்பிடுறியம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, உன் பேர் என்ன தங்கச்சி? பார்வதினே. பார்வதி? என்ன பெத்த எங்க ஆத்தா பேர் கூட பார்வதி தாமா. உன்னை நான் இப்பதாமா முதல்ல பாக்குறேன். ஆனா உன் சமையலை பத்தி ஊர்ல இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். அக்கா வீட்டுக்கு அடிக்கடி வந்து போற ஊர்க்காரங்கெல்லாம் அகிலக்கா வீட்டுல பார்வதினு ஒரு பொண்ணு நல்லா சமைக்குது, பிரமாதமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. ஆனா ஒண்ணுமா, என்னண்ணே? என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா சமையல யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. எங்க அம்மாவை விட உன்னால பிரமாதமா சமைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுண்ணே. என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஒரு பேச்சுக்காகவாவது சமைப்பேன்னு சொல்லக்கூடாதா? அப்படி இல்லைண்ணே, எல்லாருக்கும் அவங்க அம்மா சமையல் ஸ்பெஷல் தானே. எப்படி அம்மாவுக்கு பதிலா வேற யாரும் ஈடாக முடியாதோ அதே மாதிரி அம்மா சமையலுக்கும் மாத்து கிடையாதுண்ணே. சரி, நீங்க போய் டைனிங் டேபிள் உட்காருங்க, நான் 5 நிமிஷத்துல உங்களுக்கு சாப்பாடு பண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அப்புறம் காரம் கொஞ்சம் தூக்கலா போடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
வயித்த கிள்ளுது, சீக்கிரம் போடுமா. ஐயோ சூடா இருக்கு, பார்த்து மெதுவா சாப்பிடுங்க. சரிம்மா சரிம்மா. என்னாச்சுன்னு காரம் அதிகமா இருக்கா? அப்படிலாம் இல்லம்மா, எங்க அம்மா கை பக்குவம் உனக்கு அப்படியே இருக்கு தங்கச்சி. என் அம்மா கையால சமைச்சு நான் சாப்பிடுற மாதிரியே இருக்குமா. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு அம்மா சமையலை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமோன்னு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சுமா. ஆனா இப்ப அந்த வருத்தம் சுத்தமா போயிடுச்சுமா. தங்கச்சி, இனிமே அம்மா ஞாபகம் வந்து எங்க அம்மா கையால சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நேரம் இங்க வந்து உன் கையால சாப்பிட்டு எங்க அம்மா ஏக்கத்தை போக்கிக்கோமா. நீங்க இப்ப சாப்பிடுங்க. நீங்க எப்ப வேணாலும் வாங்க, நான் உங்களுக்கு சமைச்சு தரேன். சரிம்மா, சாப்பிடுங்க. அண்ணா தண்ணி குடிங்க. வேணா வேணா வேணா, தண்ணி குடிச்சா வயிறு ரொம்பிடும். நீ குழம்பு ஊத்து, நான் குடிச்சுக்கிறேன். ஊத்துமா, இன்னும் கொஞ்சம் ஊத்து. நீயும் நானும் ஒன்னாதான் இந்த வீட்டுக்கு வந்தோம். இப்போ நீயும் வளர்ந்துட்ட, உன் கூட நானும் வளர்ந்துட்டேன். சமயக்காரியா இருந்த என்ன பெரிய பிராண்ட் அம்பாசிடர் ஆக்குனாரு. பிராண்ட் அம்பாசிடரா இருந்த என்ன என் மாமா என்னை இப்போ குட்வில் அம்பாசிடர் ஆக்கிட்டாரு. என்ன பெரியய்யா மாமான்னு 2 பேர் சொல்றேன்னு பாக்குறியா? என்ன பிராண்ட் அம்பாசிடர் ஆகும்போது அவர் எனக்கு பெரியய்யா தான். அதுக்கப்புறம் தான் மாமா ஆனாரு. பார்வதி, மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிச்சன்ல வேலையெல்லாம் முடிஞ்சது, அதான் என்னோட செம்பருத்திக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். கிச்சனு, அதை விட்டா கார்டன், இல்லைன்னா ரூம் கிளீன் பண்றது, இதை தவிர வேற எதுவுமே யோசிக்க மாட்டியா நீ? என் வேலையே அதானே மாமா, நான் வேற என்ன யோசிக்கிறது? உன்னை அந்த இமேஜ்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா அதையே இஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்க. என்ன மாமா சொல்றீங்க? நீ வா சொல்ற. உட்கார். என்ன மாமா? இப்ப நீ குட்வில் அம்பாசிடர், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப என்ன கிண்டல் பண்றீங்களா இல்ல கோவப்படுறீங்களா? உன்னை பார்த்து பரிதாபப்படுறேன். என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. உன் மேல நம்பிக்கை வச்சு ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்க என் மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போடல மாமா, உங்க மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா பேசு. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. செய்யலனா அப்புறம் ஏண்டி அப்படின்னு கேளுங்க. ஏண்டின்னு பார்வதி, குட்வில் அம்பாசிடர் பதவின்றது எவ்வளவு பொறுப்பான பதவி தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் சார்பா நீ மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசணும்.
அதே மாதிரி நீ மேனேஜ்மெண்ட் சார்பா ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசணும். ம், அதுக்கு உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். நான் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி கொடுங்க மாமா, நான் கத்துக்கிறேன். அதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன். ம், நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? ம், நல்லா புரிஞ்சுது மாமா. ம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு புரியுற மாதிரி தமிழில் எழுதி இந்த ஃபைலில் வச்சிருக்கேன். ம், நீ அப்புறமா படிச்சுக்கோ. ம். நாளைக்கு நீ முதலா குட்வில் அம்பாசிடர் மீட்டிங் அட்டன் பண்ண போற. அப்போ இந்த புடவை தான் நீ கட்டிட்டு போகணும். ஆ, என்கிட்ட ஏற்கனவே நீங்க வாங்கி கொடுத்த புடவை நிறையவே இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த புடவை மாமா? ஆள் பாதி ஆடை பாதி. உன்னோட பதவிக்கு பொருத்தமா ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் உன்னோட இமேஜே கூடும். ம். ம், சரிங்க மாமா. இனிமே குட்வில் அம்பாசிடரா இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரியே நான் என்ன மாத்திக்கிறேன். அப்ப நாளைக்கு பாருங்க. நாளைக்கு உன்னோட முதல் மீட்டிங்க்கு என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏ, எனக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்க வரலன்னா எப்படி மாமா? நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஃபாரின்ல இருந்து கிளைண்ட்ஸ் வராங்க, நான் அட்டென்ட் பண்ணி ஆகணும். அப்போ என்னோட மீட்டிங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் தள்ளி வச்சுக்கலாம்ல? அதெல்லாம் வேண்டாம். இப்போ நீ பொறுப்பான பதவிக்கு வந்திருக்க. இனிமே நீ எல்லாத்தையும் தனியா நின்று சந்திக்கணும். அதுக்கு நீ தயாராகணும். ஃபீல் பண்ணாத. முடிஞ்ச வரைக்கும் நான் வர ட்ரை பண்றேன். நீ தைரியமா மீட்டிங் அட்டென்ட் பண்ண, சரியா? ம், சரி. அதே நீ இவ்வளோ டல்லா சொல்ற? சிரிச்சிட்டே சொல்லு. சரிங்க மாமா. நாளைக்கு நீ மீட்டிங்ல உன் மாமியாரை அசத்துற. அவங்க மனசுல வேற லெவலுக்கு இடம் பிடிக்கிற. ம், கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன் மாமா. ஆல் தி பெஸ்ட்.